அன்னைக்கு பேசும்போது ஒட்டுமொத்த காவல் நிலையத்தில் உள்ளவர்கள் மீதும் கொலை வழக்கு பதிவு செய்யப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. இன்னைக்கு பேசியிருந்தீங்க. இப்ப ஆறுதல் அளிக்கிறதாக இருந்தாலும் முதலமைச்சர் கொஞ்சம் நல்ல கேளுங்க, நேரடியா கேளுங்க, என்னன்னு கேளுங்க. நல்ல நடவடிக்கை எடுத்திருக்காருன்ற மாதிரி நீங்க பேசுறீங்க. அதுதான் அதிமுக ஆட்சியில் நடைபெற்ற சாத்தான்குளம் தந்தை மகன் லாக்அப் டெத் விவகாரத்தில் ஒட்டுமொத்த காவலர்களும் தண்டிக்க வேண்டும் என கூறிய நிலையில், திமுக ஆட்சியில் நடைபெற்ற சிவகங்கை இளைஞர் விவகாரத்தில் 5 காவலர்களை தண்டித்தால் போதும் என கூறுவது ஏன் என செய்தியாளர் எழுப்பிய கேள்விக்கு விசிக தலைவர் திருமாவளவன் கருத்து தெரிவித்துள்ளார். சட்டபூர்வமான நடவடிக்கை எடுத்துக்காருன்னு சொன்னீங்க. ஆனால் நீதிமன்ற கொட்டுதலுக்கு பிறகுதான் அந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க. எப்படி இருந்தாலும் முதல்வர் இதிலே நேரடியாக தலையிட்டு இருக்கிறார், நடவடிக்கை எடுத்திருக்கிறார். சிபிஐ விசாரிக்கட்டும் என்று விசாரணையை தமிழ்நாடு காவல்துறையின் கட்டுப்பாட்டுக்குள்ளே வைத்துக் கொள்ளாமல் ஒன்றிய அரசின் கட்டுப்பாட்டில் இருக்கிற மைய புலனாய்வுத்துறையின் விசாரணைக்கு அனுமதித்திருக்கிறார் என்பது ஒரு புதிய நடைமுறை. 2020ஆம் ஆண்டு ஜெயராஜ் பென்னிக்ஸ் வழக்குல நீங்க பேட்டி கொடுத்திருந்தது இது மாதிரி இந்த காவலர்கள் ஒரு 5 காவலர்களுக்கு மேல கைது நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது, ஆறுதல் அளித்தாலும் அப்படின்ற ஒரு பதிவை இந்த இடத்துல நீங்க சொல்லியிருந்தீங்க. அன்னைக்கு பேசும்போது ஒட்டுமொத்த காவல் நிலையத்தில் உள்ளவர்கள் மீதும் கொலை வழக்கு பதிவு செய்யப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. இன்னைக்கு பேசியிருந்தீங்க. இப்ப ஆறுதல் அளிக்கிறதாக இருந்தாலும் முதலமைச்சர் கொஞ்சம் நல்ல கேளுங்க, நேரடியா கேளுங்க, என்னன்னு கேளுங்க. நல்ல நடவடிக்கை எடுத்திருக்காருன்ற மாதிரி நீங்க பேசுறீங்க. அதுதான் அந்த நடவடிக்கை எடுக்கலன்னா தான் நம்ம சொல்ல முடியும். சிபிஐ விசாரணைக்கே பொதுவா மாநில அரசு முதலமைச்சர் எங்க கையில போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் இருக்கும்போது நாங்க ஏன் சிபிஐ இன்வெஸ்டிகேஷன் கொடுக்கணுங்கிற கேள்விதான் எழுப்புவாங்க. ஆனா இன்னைக்கு ஒரு ஜெனுவினா நேர்மையா சிபிஐ விசாரிக்கட்டும். சிபிஐ விசாரிக்கிறதுனா அவங்க கண்ட்ரோல்ல தான் இருக்குது, பிஜேபி கண்ட்ரோல்ல தான் இருக்குது. அப்படி குற்றவாளிகள் யாராக இருந்தாலும் அந்த ஸ்டேஷன்ல இருந்தவங்க, இது ஸ்டேஷன்ல இருந்த லா அண்ட் ஆர்டர் போலீஸ் இதுல தலையிடல, இன்ஸ்பெக்டர் தலைமையிலான கிரைம் பிரான்ச் இதுல தலையிடல, டிஎஸ்பி தலைமையில் இருக்கிற ஒரு ஸ்பெஷல் டீம் தான் இந்த கேஸை எடுத்திருக்காங்க. அவங்க கைது செய்யப்பட்டிருக்காங்க. அவங்க பின்னால யார் இருந்தாலும் அவங்க அத்தனை பேரும் இந்த வழக்கில் இணைக்கப்படணும். அதுல நமக்கு எந்த மாற்று கருத்தும் கிடையாது. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.